வல்லமையை கொண்டு வென்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய் சொல்லால் வாழ்வர் என்று முழங்கிய இயேசு சோதனைகளை எதிர்கொள்ள தூய ஆவியின் துணையும் இறை வார்த்தையின் மீதான பிடிப்பும் எவ்வளவு அவசியம் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் பேராசை, தற்பெருமை போன்ற பல்வேறு சோதனைகள் நம்மை வழி தவற செய்ய காத்திருக்கின்றன. இந்த தவக்காலத்தில் இயேசுவை போல நாமும் தூய ஆவியின் ஆற்றலை பெற்று நோன்பு மற்றும் ஜெபத்தின் வழியாக நம் உள்ளத்தை உறுதிப்படுத்துவோம். சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து இறைவனுக்கு மட்டுமே பணிந்து வாழும் வரத்தை வேண்டி இப்புனித பலியில் பற்றுறுதியோடு பங்கேற்போம். வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய முறைய என்னில் வாழுமே. குயில் கூவ மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் கூவ மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய முறைய என்னில் வாழுமே. அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பாசத்தோடு வரவேற்கின்ற இந்த வேளையில் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக திருப்பலியில் அருள்ராஜி, மரிய மணிமேகலை, ஜீவன் தருண் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரீகன் ரஃபேல் இன்று தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இந்த குழந்தைக்கு அருளையும் ஆசிரியையும் தந்து இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்த நன்றியோடு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேரி எஸ்தருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஸ்வேதா உடல்நலம் பெற வேண்டியும் நல்ல வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகவும், பிலோமினால் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் குழந்தைராஜ், செரீனா இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜீவரத்தினம் இன்று தங்களுடைய 74ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே இறைவன் இத்தனை ஆண்டுகளாய் இவர்களை பாதுகாத்து செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் இவருக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தையும் அருளையும் ஆசிரியையும் கொடுத்து வழி நடத்த வேண்டியும், உத்தருகிற ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆன்மாக்கள், கருச்சிதைவு செய்யப்பட்ட ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஏ ஆண்டோரஃபுல்
லிவிஷ் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் இவர்களுக்கு எல்லா விதமான செயல்களையும் நிறைவேற்றி கொடுத்து ஞானத்தை வழங்கி வழி நடத்த வேண்டியும் சி ஃப்ரெடி கிரசன்ஷியஸ் லாரன்ஸ் 12ஆம் தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டுதல் பலியாகவும் ஆசிரியர் லீமா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்ற வேளையில் இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்ட அனைவரின் தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து இப்பலியில் பங்கெடுத்து இறை ஆசிரை பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி செய்வீராக. உம் தூய ஆவியார் உடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே,
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருள் அடையாளங்கள் செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற கிறிஸ்துவின் எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 7, 9. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவனானான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம்
பாவம் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இறைவாவும் இரக்கத்துக்கேற்ப என் மீது இரக்கம் வையும். உம் இரக்க பெருக்கத்துக்கேற்ப எம் குற்றங்களை போக்கிவிடும். எம் குற்றம் முற்றிலும் கழுவிவிடும். என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும். என் குற்றம் முற்றிலும் கழுவிவிடும். என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. என் குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவம் கண் முன்னே நிற்கிறது. என் குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவம் கண் முன்னே நிற்கிறது. உமக்கெதிராக பாவம் செய்தேன். உந்தன் திருமுன் செய்தேன். உமக்கெதிராக பாவம் செய்தேன். உந்தன் திருமுன் செய்தேன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. ஏனெனில் பாவம் செய்தே. ஏனெனில் பாவம் செய்தே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை முத்துக்கள் 12-19 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமைப் போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று.
இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருட்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருட்கொடையும் பலருக்கு மிகுதியாக கிடைத்தது. இந்த அருட்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாய் சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுள் ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவருடன் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோம்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. வழக்கமாக தவக்காலம் என்று சொன்னவுடன் நாம் அதை எப்படி நாம் அதனை அழைப்போம்? தவக்காலம் என்றால் அருளின் காலம், தவக்காலம் என்றால் மீட்பின் காலம், தவக்காலம் என்றால் இரக்கத்தின் காலம், தவக்காலம் என்றால் மன்னிப்பின் காலம், தவக்காலம் என்றால் இறைவனை நோக்கி நெருங்கி வருகின்ற காலம், தவக்காலம் என்றால் நம் உள்ளத்தை நொறுக்கக்கூடிய காலம், தவக்காலம் என்றால் பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய காலம், தவக்காலம் என்றால் நான் பாவி என்ற ஒரு நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம், தவக்காலம் என்றால் பாடுகளின் காலம், தவக்காலம் என்றால் மரிப்பின் காலம், தவக்காலம் என்றால் உயிர்ப்பின் காலம். இதையெல்லாம் தாண்டி இன்றைய வாசகங்களில் ஆண்டவர் இயேசு இதனை ஒரு சோதனையின் காலம் என்கிறார். என்ன ஏற்றுக்கொள்கிறீர்களா? எல்லாத்துக்கும் எதிர்மாறா இந்த 40 நாட்களை ஒரு சோதனையின் காலம் என்கிறார்கள். எத்தனை பேருக்கு இது சோதனையின் காலம்? உண்மையாக எத்தனை பேருக்கு இது சோதனையின் காலம்? யாருக்குமே சோதனை கிடையாதா? உண்மையாகவே இது ஒரு சோதனையின் காலம். ஆனால் இந்த சோதனை இந்த 40 நாட்களில் கிடையாது, மாறாக எப்பொழுது? இறுதியில் சொல்கிறேன். ஆக இந்த சோதனையின் காலத்தை ஆண்டவர் இயேசு 40 இரவும் 40 பகலும் பாலைவனத்தில் அனுபவிக்கின்றார். ஏன் இதனை சோதனை காலம் என்று ஆண்டவர் இயேசு குறிக்கின்றார்? பாவம், பிரிவு, இறைவனை விட்டு அகன்று வந்த அந்த நிலை எல்லாவற்றையும் மீண்டும் சேர்ப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவுகின்றது. அதன் அடிப்படையில் பல்வேறு சோதனைகளை தாங்கக்கூடிய, நம்முடைய சோதனைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இது சோதனை காலம் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதற்கு ஒரு 2 அடையாளங்கள். எண் 40 பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல இங்கு அலகை அல்லது சாத்தான் என்ற ஒரு அடையாளம், ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த எண் 40 விவிலியத்தில் பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு சோதனைக்குரிய ஒரு சூழ்நிலையை இறைவாக்கினர்களும் மற்ற எல்லாரும் சந்திப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. விவிலியத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த 40 என்று ஒரு எண் வரும் பொழுது தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் 12 40 இரவு 40 பகல் மழை வெள்ளம் வந்து உலகை புதுப்பித்தது. அந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு மிகுந்த சோதனை காலமாக இருந்தது. தங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விடுதலை பயணம் அதிகாரம் 24 இறை வார்த்தை 18 பார்த்தீங்கன்னா மோசே 10 கட்டளைகளை பெறுவதற்கு முன்பாக எத்தனை நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார்? 40 இரவு பகல் உண்ணா நோன்பு இருந்து தன்னை வருத்தி அதன் பிறகு அந்த 10 கட்டளைகளை பெறுகிறார். அதன்படி அடுத்தபடியாக எண்ணிக்கை புத்தகத்தில் அதிகாரம் 14 இறை வார்த்தை 34 இஸ்ரேலுடைய ஒற்றர்கள் இந்த கானான் தேசத்தை உளவு பார்க்க 40 நாட்கள் அந்த இரவு அங்கு தங்கி அவர்களை வேவு பார்க்கின்றார்கள். அதுவும் அவர்களுக்கு ஒரு சோதனைக்குரிய காலமாக அமைகின்றது. அடுத்தபடியாக 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் எங்கு பயணிக்கின்றார்கள்? பாலைவனத்தில். இந்த 40 ஆண்டுகளில் அவர்கள் சந்தித்த சோதனைகள் உணவு, தண்ணீர், நம்பிக்கை, அடிப்படையில் பாவம், பிற தெய்வம், ஏகப்பட்ட சோதனைகள். அந்த 40 ஆண்டுகளில் எகிப்தியரிலிருந்து இந்த கானான் தேசத்திற்கு வருவதற்கு முன்பாக நிறைய பேர் மாண்டு போயினர். யாரெல்லாம் சோதனைகளை தாங்கினார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு அந்த சோதனையில் உறுதி பெற்றார்களோ அவர்கள் மட்டும்தான் கானான் தேசத்தில் அடியெடுக்க வைக்க முடிந்தது. மோசே கூட என்ன பண்ண முடியல, உள்ள வர முடியல. ஏன்? அவர் தன்னையே கடவுளாக எண்ணிக்கொண்டார். மக்கள் எல்லாரும் அவரை கடவுளின் இடத்தில் வைக்க ஆரம்பித்தார்கள். ஆக மோசேவும் அந்த சோதனைக்கு விழுந்து விட்டார். தொடர்ந்து 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் எலியா
40 பகல் இரவு ஒரே மலைக்கு சென்று அங்கு அந்த தண்ணீர் உணவுக்காக பல்வேறு சோதனைகளை தாங்கி தன்னை வருத்திக் கொள்கிறார். தொடர்ந்து யோனா 3வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை, நினிவே மக்கள் மனம் மாற எத்தனை நாட்கள் கொடுக்கப்படுகிறது? 40 நாட்கள். நமக்கும் இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக? மனம் மாற. அதிலும் குறிப்பாக நான் பாவி. இது ரொம்ப ரொம்ப மிகவும் கடினமான ஒரு மனநிலை. எல்லாத்தையும் நான் ஒரு நல்லவன் சொன்னால் ஏற்றுப்போம். நான் ஒரு சிறந்த மனிதர் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியும், அவார்டு கொடுக்க முடியும், ஒரு டாக்டர் பட்டம் கூட கொடுக்கலாம். ஆனால் பாவி என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது எப்படி என்னை பார்த்து நீ பாவின்னு சொல்ல முடியும்? ஸோ இந்த நேரத்தில், இந்த காலங்களில் நம்மை நாம் பாவி என்ற ஒரு மனநிலையை ஏற்றுக்கொண்டு நம்மை இறைவனிடத்தில் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த 40 நாட்களில் ஆண்டவர் இயேசு அந்த அனுபவித்த, அவரை சோதித்ததாக என்ன கூறப்படுகிறது? அழகை சாத்தான். சாத்தான் சொல்லும்போது நாம் என்ன சொல்லுவோம் வழக்கத்தில்? பேய். பேய் இருக்கா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன், பேய் இருக்கா? எல்லாம் பேய் மாரி பார்க்குறீங்க, என்ன பேய் அரைஞ்சா மாதிரி, மன்னிக்கவும். பேய் இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா கேட்கல. ஒருத்தர் இருக்குன்றாங்க, ஒருத்தர் இல்லைன்றாங்க. நமது கத்தோலிக்க திரு அவையில் பேய்கள் இருக்கிறதா இல்லையா? நம்புறோமா நம்பலையா? இல்லை. பசங்க சொல்கிறாங்க, பெரியவங்க என்ன பண்ணுறது, நமக்கு எதனா உடம்பு சரியில்லை, பினாத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்கே கூட்டும் போவோம்? அந்தோனியார் ஆலயங்களுக்கு, கபுச்சின் ஃபாதரை நோக்கி செல்வோம். அடுத்தபடியாக அங்கேயும் சரியாகலைன்னா வேறு மதங்களுக்கு செல்வோம், கயிறுகளை கட்டுவோம், பல புகைப்படங்களை வைப்போம், பல்வேறு காரியங்களை செய்வோம். நம்மில் நிச்சயமாக நாம் இந்த தமிழ் மரபோடு வந்த காரணத்தினால் கண்டிப்பாக பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோர் நிறைய பேர். ஆனால் உண்மையில் ஆண்டவர் இயேசுவை சோதித்து அந்த அழகை சாத்தான் என்பது என்னது என்று பார்க்கும் பொழுது, திருவெளிபாடு அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. யாருன்னா வாசிங்க பார்க்கலாம். மைக்ல வாசி. திருவெளிபாடு அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 7 முதல் 10. பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகு முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகத்துக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இறைவன் உருவாக்கிய தூதர்கள், அதாவது பழைய வார்த்தையில் நாம சம்மனசுகள் சொல்வோம். அதி தூதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல். அப்போ இவங்களுக்கு எதிராக இருந்து போரிட்டவர் மிக்கேல், அதிதூதர். இந்த போரில் இந்த கெட்ட எண்ணம் கொண்ட சமணசுகள், இந்த தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? தோல்வி அடைகிறார்கள். அவர்கள் வெளியிலே தள்ளப்படுகிறார்கள். அவர்களால் இந்த விண்ணக வாழ்வை, அதாவது இந்த மோட்சத்தை அடைய முடியவில்லை. அவர்களுக்கு அலகை, சாத்தான் என்று பெயர் வைக்கப்படுகிறது. தான் அடைய முடியாத அந்த வாழ்வை, விண்ணக அந்த உலகத்தை யாரும் இந்த உலகத்திலிருந்து அடையக்கூடாது என்று தினம்தோறும் போராடி கொண்டிருக்கிற அந்த தூதர்கள், அதுதான் சாத்தான். இப்போ பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லைங்களா?
இல்லை. சரிங்களா? எனது உள்ளம் எப்பொழுது கடவுளுக்கு எதிராக மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அழகையினால் சோதிக்கப்படுகிறேன். சிறப்பாக இந்த 40 நாட்களில் நான் மிக கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுவேன் என்றால், நான் பிறர் இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் இயேசுவை தவிர்த்து, ஆன்மீகத்தை தவிர்த்து, இறைவார்த்தையை தவிர்த்து, என்னுடைய தவ முயற்சிகள், ஜெபம், ஒருத்தல், பிறர் அன்பு, பிறர் உதவி இவற்றை தவிர்த்து இந்த உலக நாட்டங்களின் மீது எனக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது என்றால், நான் அழகையினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றேன். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார், தூய ஆவியால் வழிநடத்தி செல்லப்பட்டார். ஆகவே அவர் சோதனைகளை தாங்கி வெற்றி கொண்டார். ஆக நாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட அழைக்கின்றோம், மாறாக அழகையினால் அல்ல. இயேசு எப்படி நம்ம கூடவே இருக்காரோ அதே போல நம்ம கூடவே இருக்கிற இன்னொரு ஆள் யாரு? இந்த அழகை சாத்தான். நம்முடைய சிந்தனை, நம்முடைய மாறுபட்ட உள்ளம்தான் அந்த அழகை சாத்தான். நம்மை எப்படியும் அந்த விண்ணுலக வாழ்வில் நுழையாமல் தடுப்பது தான் அதனுடைய முக்கியமான வேலை. ஆக அதற்கு நாம் இரையாகாமல், அதற்கு நாம் பலியாகிவிடாமல், நம்மை நாமே காற்றுக்கொள்ள, நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள, நமக்கு வழங்கப்படும் மீட்பை நாம் எடுத்துக்கொள்ள இந்த சோதனைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த 40 நாட்கள் ஆண்டவர் இயேசுவும் சோதனைகளை தாங்கிக் கொள்கிறார். இந்த 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு ஒரு 3 விதமான சோதனைகள், உடல் சோதனை, உள்ளத்து சோதனை, உலக சோதனை, இந்த 3 சோதனைகளால் ஆண்டவர் இயேசு அவர் ஆட்கொள்ளப்படுகிறார். இந்த 3லும் இருந்து அவர் வெற்றி அடைகின்றார். ஏனென்றால் அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். இந்த சோதனை என்பது இந்த 40 நாட்களில் ஆண்டவர் இயேசுக்கு வரவில்லை. இந்த 40 நாட்களில் ஆண்டவர் இயேசு சோதனையை கண்டறிந்தார், மாறாக சோதனையை அவர் அனுபவிக்கவில்லை. அழகையே என்னை விட்டு அகன்று போய் என்று அதனை தூரை விரட்டுகின்றார். மாறாக அவர் உண்மையான சோதனை எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் 40 நாட்களை கடந்துதான். 40 நாட்களை கடந்துதான் அவர் உறவுகளை, தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்திலிருந்து உணவு சாப்பிட்டு எல்லாருக்கும் நன்மைகளை செய்து பல்வேறு சோதனைகளை அனுபவித்தார். அவருக்கு வராத புகழ் கிடையாது. அரசராகக்கூடிய நிலையை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள் சொன்னதை மட்டும் ஆண்டவர் கேட்டிருந்தால் இந்நேரத்துக்கு அவர் ஒரு அரசராக இருந்திருப்பார். மக்கள் அவரை புகழின் உச்சியில் வைத்திருந்தார்கள். மக்கள் சொல்வதை மட்டும் ஆண்டவர் இயேசு கேட்டிருந்தால் அவருக்கு அதிகாரமும் புகழும் மிக அதிகமாக வந்திருக்கும். எப்பொழுதும் தந்தை மட்டுமே அவர் கடவுள் என்று தன்னை அவருடைய மகனாக கருதி தாழ்ச்சியோடு அவர் வழி நடந்து கொண்டார். ஆக இந்த 40 நாட்களில் ஆண்டவர் இயேசு தனக்கு வரப்போகும் சோதனையை அறிந்து அதற்காக தன்னை தயார்படுத்தினார். அதன் மூலம் அவரால் அந்த பலுவான சிலுவையை சுமக்க முடிந்தது. எல்லாவிதமான கசையடிகள், எல்லாவிதமான அந்த கொடுமையான காரியங்களை எல்லாம் அவரால் தாங்க முடிந்தது. இறுதி வரையிலும் போராடி நமக்காக மீட்பை பெற்று தந்தார். ஆக இந்த 40 நாட்களும் நாமும் பல்வேறு சோதனைகளை கண்டறியக்கூடிய காலம். இந்த 40 நாட்களில் சோதனைகளை, எனக்கு என்னென்ன சோதனைகள் இருப்பது என்பதை நான் கண்டறிய வேண்டும். அது உணவா, எனது உறவா, புகழா, அதிகாரமா, அல்லது நான் என்ற ஆணவமா, இவற்றையெல்லாம் நான் கண்டறிய வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நேரத்தை நாம் இறைவனோடு செலவழிக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் முடிந்த பிறகுதான் நம்மளுக்கு உண்மையான சோதனை துவங்குகிறது. இந்த 40 நாளுக்கு அப்புறம் தான், இந்த 40 நாட்களில் எல்லாம் என்ன பண்ணுவோம்? தெய்வீகமாக இருப்போம், புனிதர்களாக இருப்போம். பேசாமல் சூசியப்பர் புனிதரை இறக்கி வச்சுட்டு நம்மளே அங்கே உட்கார வைக்கிற அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவ்யமான ஒரு பார்வையோட, அடக்கமான ஒரு எண்ணத்தோட, எந்த பாவமே செய்யாத ஒரு மனநிலையோட நான் நடந்து கொள்வேன். இந்த 40 நாளுக்கு அப்புறம் பாருங்க, 40 நாள் எதெல்லாம் விட்டோமோ, கறி சாப்பிட்ருக்க மாட்டோம். அந்த 40 நாள் விட்டதை ஒரே நாளில் முடிச்சிருவோம். இந்த 40 நாள் குடிக்காமல் இருப்போம். இந்த 40 நாள் விட்டதை ஒரே நாளில் குடித்து காலி பண்ணிவிடுவோம். சிறப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹோலி வீக் முன்னாடி வழக்கமாக வேளாங்கண்ணி நிறைய பேர் போவாங்க. போகும்போது வேளாங்கண்ணி போவாங்க, வரும்போது நாகப்பட்டினம் காரைக்குடி வழியாக வருவாங்க, பாண்டிச்சேரி வழியாக. அது ஏன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இது நான் பார்த்த என்னுடைய சக உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே அந்த ஹோலி வீக்லேயே ஜமாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக நமக்கு உண்மையான
ஒரு சோதனை காலம் என்பது இந்த 40 நாட்கள் கிடையாது. 40 நாட்கள் முடிந்த பிறகு, உயிர் தெழுந்த பிறகு என்னுடைய சோதனைகளை எல்லாம் நான் உண்மையாக என்னால் தாங்க முடிகின்றதா? அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சவால். ஆக என்னுடைய சோதனைகள் என்ன? நான் என்னென்ன சோதனைகளை சந்திக்கின்றேன்? ஆண்டவர் இயேசு இந்த முதல் சோதனைன்னு சொல்லும் பொழுது உடலுக்கான சோதனை, அது உணவாக இருக்கலாம், நல்ல உறக்கமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். சிறப்பாக உடலுக்கான சோதனை என்று சொல்லும் பொழுது ஐம்புலன்கள். ஐம்புலன்களை என்னென்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், வேற இன்னொன்று ஐந்தாவது தோலுங்களா, கை காலுங்களா, உணர்வுகள். ஆக இயேசு தன்னுடைய உடலில் ஐம்புலன்களையும் இந்த சோதனைக்கு உட்படாதவாறு அடக்கினார். அதன் மூலம் அவரால் வெற்றி கொள்ள முடிந்தது. சாத்தான் பசி எடுக்க வைப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதையோ பார்க்க ட்ரை பண்ணுவார், எதையோ கேட்கறதுக்கு நம்மளை முயற்சி பண்ணுவாங்க, எதையோ செய்யறதுக்கு நம்மளை ஊக்குவிப்பார்கள். அதுக்கெல்லாம் நாம் நம்மை விட்டுவிடக்கூடாது. ஆகவே தான் என்னதை நாம் பார்க்க வேண்டும்? இறைவார்த்தையை பார்க்க வேண்டும், இறைவார்த்தையை படிக்க வேண்டும், இறைவார்த்தையை கேட்க வேண்டும், இறைவனோடு நடக்க வேண்டும், இறைவனால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இப்படி நாம் உடலால் ஐம்புலன்களால் இறைவனோடு இறை வார்த்தையால் நாம் ஆட்கொள்ளப்படும் பொழுது நமது உடல் அழகையினால் சோதிக்கப்படுவது தவிர்க்கப்படுகிறது. இரண்டாவது உள்ளத்து சோதனை. இந்த உள்ளத்து சோதனை தான் மிக கொடூரமான ஒரு சோதனை. எதை வேணாலும் நாம் அடக்கிவிடலாம். இந்த உள்ளத்தை அடக்குவது என்பது நம்மால் முடியாத காரியம். இறையியல் படிக்கும் பொழுது எங்களுடைய அதிபர் தந்தை இவ்வாறு சொல்வார், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த போகும் பொழுது அது உங்களை கட்டுப்படுத்திவிடும். நாம் நமது உள்ளத்தை கட்டுப்படுத்தும் பொழுது, நாம் நமது உள்ளத்தை எல்லாம் ஆசை வேணாம், அது வேணாம், இது வேணாம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளத்தை நான் கட்டுப்படுத்தும் பொழுது அது என்னை கட்டுப்படுத்திவிடும். ஆக உள்ளத்தை கட்டுப்படுத்துவதை காட்டிலும் நமது உள்ளத்தை நம்பிக்கையால் நாம் நிரப்புவோம். இயேசு உள்ளம் முழுவதும் நம்பிக்கை இருந்தது, அன்பு இருந்தது, பிறர் நலம் இருந்தது, ஆக ஆன்மீகம் இருந்தது. நமது உள்ளங்களை இறைவன் தங்கும் ஆலயங்களாக, ஒரு பாவ மறுவற்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய உள்ளங்களாக மாற்றும் பொழுது நாமும் அழகையினால் சோதிக்கப்படுவதை தவிர்க்கப்படுகின்றோம். மூன்றாவது சோதனை பார்க்கும் பொழுது உலக சோதனை. இந்த 40 நாட்களில் நான் எவ்வளவு நேரம் கடவுளுக்காக அனுபவிக்கின்றேன்? நெடுஞ்சான் கிடையாய் என் காலில் விழும்பொழுது அனைத்தையும் உனக்கு தருவேன் என்று அழகை ஆண்டவரை சோதிக்கின்றது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு தேர்வுகள் இருக்குது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வேலைகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடாந்திர முடிவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அலுவலகங்களில், நிறுவனங்களில், பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இன்னுமாக பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். ஆக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். ஆக நாம் இந்த தவக்காலங்களில் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கின்றோம்? அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனது புகழுக்காகவா அல்லது ஆண்டவருடைய மாட்சிக்காக நான் எவ்வளவு நேரம் ஒப்பு கொடுக்கின்றேன்? எனது செல்வாக்குக்காகவா இல்லை ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவா என்பதை நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். முழுவதுமாக உழைத்து கொண்டே இருக்கும் நாம், ஓடிக்கொண்டே இருக்குமாம், சற்று 40 நாட்களில் தினம்தோறும் 1 மணி நேரம் ஆராதனை இருக்கின்றது, அமர்ந்து எனக்கு என்ன பிரச்சனை, என் உள்ளத்தில் என்ன பிரச்சனை, என் வாழ்வில் என்ன பிரச்சனை, நம்மை நாமே உடைப்போம். இந்த உலகம் தரும் புகழ், செல்வாக்கு இவற்றுக்கெல்லாம் நாம் மண்டியிடாமல், நம்மை நாமே அடிமையாக்காமல், அது வரும் போகும். ஆனால் இந்த 40 நாட்களில் தான் நான் யார் என்ற ஒரு நிலை நான் தெரியப்படுத்த முடியும். ஆக நான் யார் என்ற ஒரு நிலை நான் அறியக்கூடிய காலம் இந்த 40 நாட்கள். ஆகவே அதற்கான சோதனைகள் என்னென்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு உணவின் மீது அதிகமாக நாட்டம் இருக்கின்றதா? அதை புரிந்து கொள்ளக்கூடிய காலம். எனக்கு வேலையின் மீது அதிகமாக நாட்டம் இருக்கின்றதா? அதை தெரிந்து கொள்ளக்கூடிய காலம். என்னால் 1 மணி நேரம் கூட அமர்ந்து ஜெபிக்க முடியவில்லை என்று உணர முடிகின்றதா? அதுதான் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம். ஆக நம்முடைய சோதனைகள் என்ன என்பதை அறிந்து தொடர்ந்து இந்த 40 நாட்களை தாண்டி அந்த சோதனைகளை உறுதியோடு தாங்கக்கூடிய, சோதனைகளை வாழ்நாள் முழுவதும் சுமக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் மாறும் பொழுது நாமும் அழகையின் அந்த சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுபட்டு
இறைவன் அளிக்கும் அந்த மீட்பை ஏற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 1:12 பார்க்கின்றோம், சோதனைகளை உறுதியோடு தாங்குபவர் பேறு பெற்றவர். இந்த மனநிலையோடு இந்த 40 நாட்களில் சோதனைகள் அல்ல, நமக்கு என்ன விதமான சோதனைகள் என்பதை கண்டறிந்து 40 நாட்களையும் தாண்டி நமது சோதனைகளை தாங்கக்கூடிய வரம் வேண்டி தொடர்ந்து இந்த தவ காலம் என்பது இந்த 40 நாட்களோடு முடிவடையாமல் இயேசு எப்பொழுது தன்னுடைய இறப்பு வரை அதனை தொடர்ந்தாரோ, நாமும் அதே போல இந்த தவ காலங்களில் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை நம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக ஏற்று பயணிக்க நம்மையே இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரோடு பயணிப்போம், அவரோடு பாடுபடுவோம், அவரோடு மரிப்போம், அவரோடு உயிர்ப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் பணியாளர்கள், துறவியர்கள் ஆகிய அனைவரும் இந்த தவ காலத்தில் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு நற்செய்தியின் உண்மை தன்மையை சாட்சிய வாழ்வால் பறைசாற்றவும், இறை மக்களை மீட்பின் பாதையில் வழிநடத்த தேவையான மன வலிமையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, உலகெங்கும் உள்ள ஆட்சியாளர்கள் அனைவரும் அதிகார போக்கை தவிர்த்து பொது நலத்தோடு செயல்பட அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். எளியோர் மற்றும் நசுக்கப்பட்ட மக்களின் குரலுக்கு செவிமடுக்கவும், போரற்ற அமைதியான உலகை படைக்க உழைக்கவும் இயேசு காட்டிய பணிவாழ்வை முன்மாதிரியாக கொண்டு நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டும் நல்மனதை அவர்களுக்கு வழங்க வேண்டுமென்று இறைவா, உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையுள்ள இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் பேராசை, தற்பெருமை போன்ற சோதனைகளை எதிர்கொள்ள உமது ஆற்றலை வேண்டுகிறோம். அழகையின் சூழ்ச்சிகளால் நாங்கள் நிலைகுலையும் போது இயேசுவை போல தூய ஆவியின் துணையோடு
அவற்றை முறியடிக்க துணிவை தந்தருளும். இறைவார்த்தையை எமது கேடயமாக கொண்டு பாவ இருளிலிருந்து விலகி எப்போதும் உமது ஒளியின் மக்களாக நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, புனித தேவசகாயம் அன்பியத்தில் உள்ள குடும்பங்கள் அனைவரையும் உம் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உம்மிலும் ஒருவரோடு ஒருவர் அன்பிலும் ஒற்றுமையிலும் நிலைத்திருந்து அன்பியத்தின் வழியே உமது பணியை சிறப்பாக செய்ய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். பிறருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று, பலியாக இதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று, என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவானன்று. தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. கோதுமை மணியும் திராட்சை கொடியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக தாழ் பணிகின்றேன். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே.
சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னிடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்கு அருள் அடையாள கொண்டாட்டத்தை துவங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மர நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாட இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயும் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தூங்கும் போது கண்காண இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்காண இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற இழை வழிகின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுமே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையே தருகின்ற தெய்வமெங்கே, தரணி அன்பில் வாழுமெங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது அவர் திரு ரத்தம். அவரை உண்டாய் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டாய் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமே 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 ஆமே. அன்பு
செவிசாயும் உம் தீய காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்புறுதி அடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாய் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்த்திட ஆறுதல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். ஞாயிறு அறிவிப்பு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் தவக்கால முதல் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித தேவசகாயம் அன்பிய இறை மக்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் கைகளை தட்டி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் குழந்தை இயேசு அன்பியம். சென்ற வார பங்கு ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 24,814. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சுற்றுணவு வழங்கும் குடும்பத்திற்கு மிகுந்த நன்றி. பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசு வெல்ல பிள்ளைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைமை ஆலயத்தில் தவ நாட்களில் தினமும் சிறப்பு ஆராதனை இரவு 8 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வாரம் நற்கருணை ஆராதனை சிறப்பிப்போர் இன்று ஞாயிறு புனித மத்தேயு அன்பியம், நாளை திங்கள் புனித பேதுரு அன்பியம், செவ்வாய் அன்று புனித அல்பொன்சமால் அன்பியம், புதனன்று புனித தொன்போஸ்கு அன்பியம், வியாழனன்று புனித மழைமலை மாதா அன்பிய இறைமக்கள் தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் புதனன்று சிறப்பு திருச்சிலுவை பாதை அந்த தலைமை ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். சிறப்பு செய்யும் அன்பியங்கள் புனித பிலிப்பு மற்றும் புனித ஆரோக்கிய மாதா அன்பியங்கள் தகுந்த தயாரிப்போடு சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கிறோம். நம் தலைமை ஆலயத்தில் தவக்கால தியானம் இம்மாதம் வரும் 27, 28 மற்றும் 1 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாள்களில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாள்களில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். ஞாயிறன்று காலை 8 மணி திருப்பலியோடு துவங்குவோம். மாலை 5 மணி திருப்பலியோடு நிறைவு செய்வோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தியானத்தை தலைமையேற்று நடத்த இருப்பவர் அருள்மணி அவர்கள். மிகவும் புகழ்பெற்ற தியான சிந்தனையாளர். பங்கெடுத்து பயன்பெறுங்கள். 3 நாளும் அன்பின் உணவு வழங்கப்படும். இத்தியானத்திற்கோ அல்லது உணவிற்கோ உதவி செய்ய விரும்புவோர் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை மட்டும் காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறாது. ஞாயிறு அன்றும் காலை 6 மணி மற்றும் காலை 10:30 மணி ஆங்கில திருப்பலி நடைபெறாது. அன்பிய கூட்டங்கள். புனித குரியகோஸ் அன்பிய கூட்டமானது இன்று நாம் கொண்டாடும் புனிதர்கள் நினைவு நாட்களும் விழாவும். திங்கள் புனித போலிகார்ப்பு, செவ்வாய் புனித செசாரியஸ், புதன் புனித வல்பார்க்கா, வியாழன் புனித மெக்டில்ட், வெள்ளி வியாகுல நையின் புனித கபிரேயல், சனி புனித இலாரியூஸ். இந்த வாரம் உங்களுக்கு நிறைந்த மன நிம்மதியான வாரமாக அமைந்த வாழ்த்துகிறேன். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்திருப்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோதனைகளை உறுதியான உள்ளத்தோடு தாங்கி வழிநடத்த சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இல்லாமலே பொற்பவித்த ராக்கினே, ஜென்ம பாவம் இல்லாமலே பொற்பவித்த ராக்கினே, நாங்களெல்லாம் பாதத்தை நாடி வந்தோம் நாயகி ஆதரிப்பாய் மாமரியே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினே. இமயக்கும் பாவவழி நின்று எம்மை காத்திடுவாய், பிரேமயக்கும் பாவவழி நின்று எம்மை காத்திடுவாய், தூய வெள்ளி மலர்போல் தோன்றினே பூமிதனில், மரியே மரியே ஆதரிப்பாய் மாமரியே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினே.